ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் மில்லட்டில் பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல அரைக்க வேண்டியது பார்த்துடலாம். கொத்தமல்லி இலை, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன், பட்டை, அன்னாசிப்பூ, அதுக்கப்புறமா 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். பிரியாணி செய்கிற பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம். இது 2 சூடானதுக்கப்புறமா சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனும், பிரியாணி இலை 1 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, பல்லாரி வெங்காயம் நீளமாக அரிஞ்சு வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பல்லாரி கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை இதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பும், மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வரகு அரிசியை ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா 5-6 முறை கழுவிட்டு இது கூட சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு வரகரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக வரும். காய்கறிக்கு தனியாக தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த 2 கிளாஸ்லேயே கரெக்டாக வெந்து வந்துடும். உப்பு காரமெல்லாம் போதுமானு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடிக்கலாம். குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 விசில் மட்டும் வச்சாலே போதுமானது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூடாக இருக்கும் போதே கரண்டி போட வேண்டாம், கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ரொம்ப டேஸ்டியான சிம்பிளாக செய்யக்கூடிய வரகரிசியில் பிரியாணி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.